உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீ என்னதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது வந்து ஃபண்டட் ஃபாரின் ஃபண்டட் நேஷ்னல் ஆன்டி நேஷ்னல்லாம் சொன்னால் கூட இன்டர்நெட்டை பிளாக் பண்ணால் கூட அவன் இன்டர்நெட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வெளிநாட்டு சப்போர்ட் இருக்குது. டெல்லியில் இன்டர்நெட் பிளாக்டு. தே யூஸ்ட் அன் ஆப் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ஆப்பே வரல. அமெரிக்காவிலேருந்து ஒரு தம்பிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்டர்நெட்டே இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு. டெல்லியிலேருந்து ஒரு ஐபி ஆஃபீஸ் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்கன்னா போராட்டம் பண்ணது ஜென்சி சார். அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். ஆனால் அந்த போராட்டம் பண்ண ஜென்சிக்கு கொடுத்தது யார்? திரும்ப வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காரோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்புறம் வந்து அவர் அடிக்கடி சொல்லலாம், இவரை வச்சு பக்கத்தில் உட்கார வச்சுக்கினீங்க சீமான ஏன்னா போய் துரோகின்றீங்களே. யார் அவர் துரோகின்னு சொன்னா? யார் துரோகின்னு சொல்லியே? ஸ்டாலினி ஒரு துரோகின்னு சொன்னாரா? இல்லை இல்லை, அது இல்லை. இவரே வந்து என்ன துரோகி, நான் வந்து பேசாமல் இருப்பதே நல்லது, இதை பேச மாட்டேன், அதிமுக சிதைக்கப்படுவதை விரும்ப மாட்டேன், கவலைப்படுகிறது. என்ன ஸ்டேட்மெண்ட் அது? அவர் போய் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் வீட்டில்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் தண்ணியை வாங்கிட்டு வந்தார் குண்டரா வீட்டில். அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர் வந்து நம்ம கலைஞர் டீம் பார்க்கல, ஸ்டாலின் டீம் பார்க்கல. ஆனால் விஜய் வந்து சண்டை போடக்கூடாதுன்ற அப்படி விஜய் சொன்னாதான் நம்ம தமிழ்நாட்டு உரிமையை நம்ம கேட்டு பெறதுல எல்லா ரைட்ஸும் நமக்கு உண்டு. ஏன்னா அது காங்கிரஸ் இமேஜை பாதிக்கும். சொல்கிறேன், யாரும் தாவேக்காலேருந்து காவேரியை பற்றி பேசுறது கமெண்ட் ஒரு மந்திரி ஓடி போட்டார் பற்றி. அது இல்லாமல் இப்போ ஏன் அதை பண்ணுறாருங்கிறது ஒரு காரணம் இருக்குது. தமிழ் தேசியத்தை சீமாட்டேருந்து பிடுங்கணும்னு பார்க்குறாரு. ஓகே, பிடுங்கிட்டு இவர் அதை ஒரு மையப்படுத்தி பண்ணலான்ற மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா இப்போ அவரோட கால்குலேஷன் பிரகாரம் சீமானும் திமுகவும் நெருங்கிட்டு வருது. நாளைக்கு சீமானை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக ஒரு இடைத்தேர்தலில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நிலைமையில இருக்கலாம். எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. அதை முளையிலேயே தடுக்கணும்னா தமிழ் தேசியத்துக்கு நானும் சொந்தக்காரன். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். லாங் பேக், அதாவது ரொம்ப இடைவெளி விட்டு சந்திக்கிறோம். கடந்த வாரம் நீங்கள் வந்து இந்தியாவிலேயே இல்லை. அதன் காரணமாக கடந்த வாரத்தில் மிக முக்கியமான செய்தி என்பது காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தின் காரணமாக தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. குறிப்பாக நான் என்ன நினச்சேன், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு சின்ன அமைச்சர் மேலே ஏதாவது ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தால் கூட அமைச்சரவையில் வந்து பல பேரை வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான ராஜினாமா வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டில் பெருசாக கிடையாது. ஒரே ஒரு ராஜினாமா மீட்டு புகாரில் சிக்கின ஒரு அமைச்சரை மட்டும் ராஜினாமா பண்ணார். அதுக்கப்புறம் பெரிய எந்த ஒரு ராஜினாமாவும் மோடி அரசாங்கத்தில் பார்க்க முடியல. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். போராட்டத்தின் காரணமாக தான் ராஜினாமா செஞ்சாரா? ஏன் வந்து மோடி வந்து தர்மேந்திர பிரதானை வந்து காவு கொடுத்தார்? நன்றி. நான் ஒரு சின்ன ஒரு புலனாய்வு செய்திக்காக வெளிநாட்டுக்கு போக முடியாயிடுது. ஓகே, போயிட்டு திரும்பிட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி உண்மை இருக்குது, பாதி நியாயமும் இருக்குது. ஓகே. ஆனால் இது என்னென்னா, தர்மேந்திர பிரதான் பலியாட ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பலியாட ஆக்கப்பட்டிருக்கிறார். தர்மேந்திர பிரதான் பலியாட ஆக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? மோடி அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை வந்து ஓகே, கண்டிப்பாக வந்து. ஏன்னா நீ என்னதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது வந்து ஃபண்டட் ஃபாரின் ஃபண்டட் நேஷ்னல் ஆன்டி நேஷ்னல்லாம் சொன்னால் கூட இன்டர்நெட்டை பிளாக் பண்ணால் கூட அவன் இன்டர்நெட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வெளிநாட்டு சப்போர்ட் இருக்குது. டெல்லியில் இன்டர்நெட் பிளாக்டு. தே யூஸ்ட் அன் ஆப் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. இது வரைக்கும் இந்தியாவில் அந்த ஆப்பே வரல. அமெரிக்காவிலேருந்து ஒரு தம்பிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்டர்நெட்டே இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு. டெல்லியிலேருந்து ஒரு ஐபி ஆஃபீஸ் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்கன்னா போராட்டம் பண்ணது ஜென்சி சார். அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். ஆனால் அந்த போராட்டம் பண்ண ஜென்சிக்கு கொடுத்தது யார்? உங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிடைக்காது இல்லை. சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணாங்களாம். முக்கியமான விஷயம். சேட்டலைட் ஃபோன் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று. நீங்கள் ரெகுலர் ஃபோனை டேப் பண்ணலாம், லேண்ட்லைன் டேப் பண்ணலாம், சிடிஆர் போட்டு பார்க்கலாம். இப்போ கார்த்திகை செல்வம் தாமரை செல்வனும் பிரகாஷும் எங்கே உட்காந்துருக்காங்க, எவ்வளோ நேரம் உட்காந்து பேசினாங்க, எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தாங்க, டி நகரில் உட்காந்தாங்க, கண்டுபிடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை கூட கண்டுபிடிக்க முடியும். அது மத்திய அரசாங்கத்தில் மட்டும் முடியும்.
ரெகுலர் ஃபோன் கால்லாம் டேப் பண்ணலாம் ஈஸியாக. சேட்டலைட் ஃபோன் டேப் பண்ணவே முடியாது. சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி சேட்டலைட் ஃபோன்? வாக்கி டாக்கியில் வர சேட்டலைட் ஃபோன். இப்போ சேட்டலைட் ஃபோன்னால் 2 அடி 3 அடி இருக்கும், இப்படி வச்சு பேசினா உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடலாம் சேட்டலைட் ஃபோன். இப்போ வாக்கி டாக்கியில் சேட்டலைட் ஃபோன் வந்துச்சு, ஹாங்காங்லேருந்து வந்திருக்கு. அந்த சேட்டலைட் ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி மாதிரி தான் இருக்கும். அதில் சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணி வெளிநாட்டு தகவல் செய்திருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சென்ட்ரி பண்ணாங்க, காரணமாக இருக்கலாம், நீட் எதிர்ப்பு எல்லாம், அது உள்ள நான் போக விரும்பல. ஆனால் தர்மேந்திர பிரதானை பலி கொடுத்தது மோடி செய்த மிகப்பெரிய ஒரு கூர்மையான செயல், ஒரு மதிநுட்பமான செயலான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். ஏன்னா மழுங்க அடிச்சிட்டார். எப்படியுமே ஒன்று சொல்கிறேன், என்னோட டெல்லி தகவலின் பிரகாரம் தர்மேந்திர பிரதான் போக வேண்டிய ஆள் தான். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இது மோடி காதுக்கு போகாமல் இல்லை. பல்வேறு கல்லூரி முதல்வர்கள், துணைவேந்தர்கள், அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவருக்கு சப்ஜெக்ட் மேட்டர் சரியாக புரியல அப்படின்ற ஒரு புகார் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு அவருக்கு சாதகமாக என்ன கூறப்பட்டிருந்தா, அவர் இந்த கம்யூனிச சித்தாந்த கரிக்குலம் எடுத்துட்டார். ஒரு ருமிலா தாப்போர் போன்றவர்கள் கொண்டு வந்த நெஹ்ருவியன் மெக்காலே முறை, தட் இஸ் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்தியா வளர்ச்சி அடைந்தது, வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் தான் நாடு உருப்பிட்டதுன்ற அந்த மாதிரி நீக்கு போக்கான விஷயங்கள்லாம் எடுத்தார் பள்ளி பாட புத்தகத்திலேருந்து. அதற்கு கொடுக்கப்பட்ட விலை தான் சொல்கிறேன். நமக்கு எந்த டிகிரி எவ்வளோன்னு தெரியாது. தர்மேந்திர பிரதான் போயாச்சு. தர்மேந்திர பிரதான் போனதால் மோடிக்கு ஏதாவது நஷ்டமா லாபமான ஒன்றும் கிடையாது. மோடியோடைய மிக தீவிரமான லாயலிஸ்ட் பிரகலாத் ஜோஷியும் லாயலிஸ்ட். அதாவது மோடி அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட் 2014 இருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு. மாறாத அமைச்சர்கள்ல குறிப்பிட்ட சிலர்ல தர்மேந்திர பிரதான் ரொம்ப முக்கியமானவர். அதனால அவர் பிரதமர் அலுவலகத்தில் அமைச்சராக வேற இருந்தார். இப்போ ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஒரு மேஜர் ரீஷஃபிள் பண்ண போறதா கேள்விப்படுறோம். எதுல மேஜர் ரீஷஃபிள் பண்ண போறாரு? மந்திரி சபை மாற்றி அமைக்கிறார். அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்து வந்தது. அது பிரதமர் வெளிநாட்டு பயணம், அதுக்கு இந்த போராட்டம், லோக்சபா பார்லிமெண்ட் செஷன் எல்லாம் தள்ளி போச்சு. ஏன்னா எதுக்கு மந்திரி சபை விரிவாக்கம்னா, தேர்தல் வருது, யூபி தேர்தல் வருது, இன்னும் 2-3 மாநிலங்கள் தேர்தல் வருது. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, கேரளாவில் முடிஞ்சு போச்சு, இனிமே 5 வருஷத்துக்கு கவலை இல்லை. ஸோ மந்திரி சபை என்பது மாநில தேர்தலை ஒட்டி. நீ கேட்கலாம், என்ன சார் வேடிக்கையா இருக்கு சார், மாநில தேர்தலுக்கு மத்திய மந்திரி சபைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் உண்மை. ஏன்னா மத்திய மந்திரி சபையில் இருக்கும் அமைச்சர்களின் பிரதிநிதித்துவம் தான் அந்த மாநிலத்துக்கு நான் கொடுக்க முக்கியத்துவம். அவங்க போய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி பற்றாக்குறையோ, நிதியோ, ப்ராஜெக்டோ, செலவினங்களோ, அது வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஸ்போக்ஸ்மேன் மாதிரி தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ யூபி வரப்போகிறதுனால நான் என்ன கேள்விப்படுறேன், 3 தமிழ் அமைச்சர்கள் விலகுமாறி கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். யார்? 3 காரணங்களுக்கு, வெவ்வேறு காரணங்கள், அரசியல் காரணம் கிடையாது. ஜெய்சங்கர் 10 வருஷமா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் அரசியல்வாதியே கிடையாது. வெளியுறவுத்துறை செயலாளர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர், இந்தியாவிற்கான சைனா தூதர், மிக சிறந்த அறிவாளி. டாக்ஸ் லெஸ். அவர் மாதிரி ஒரு அறிவு பார்க்க முடியாது. அவரை கேட்டாராம் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் ஃபினான்ஸ், நீங்கள் ஃபாரின் மினிஸ்டராக வந்திருக்கான்னு. ஜெய்சங்கர் சொன்னாரா, ஜி எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் கேட்குறேன், இந்த அரசியலே வேண்டான், நான் உங்களை அரசியலுக்கு வர சொல்லியேன்னா. அப்போ எப்படி என்ன நீங்கள் மந்திரி ஆக்குறேன்? நீங்கள் அரசியலுக்கு வரா மந்திரி ஆருங்க, அவ்வளோதானே. உங்கள் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்துங்க, உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுறோம். அவருக்கு ஆச்சு 70 ஆயிடுச்சு. அவரும் he wants to have retirement. ஜப்பனீஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு நல்ல குழந்தை குட்டிலாம் இருக்காங்க. அவர் பையன் வேறு இதில் இருக்கான், ஃபாரினில் இருக்கான், வாஷிங்டனில் இருக்கான், பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கான். அடிக்கடி ட்ராவல். இந்த பதவியில் இருந்தால் என்ன பிரச்சனை, குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவருக்கு பேரம்பேத்தியோட ஸ்பெண்ட் பண்ணோம், வாஷிங்டனில் போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னா எங்கே போக முடியும், பாவம் லீவ் போட முடியாது. ஸோ ஜெய்சங்கர் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு, அது பணி மூப்பு, ரிட்டையர்மெண்ட் அந்த ஏஜில். ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லான்னு அவர் ஜெய்சங்கரோட ஜூனியர். ரீப்ளேஸ் பண்றாங்க. அவர் மிகச்சிறந்த தூதர், இந்தியாவிற்கான நமக்கு தூதராக. ஹர்தீப் சிங் பூரி மாதிரி இப்போ மத்திய பாஜக அமைச்சரவே
வெளியுறவுத்துறை அமைச்சர்களால் தான் ஓடுகிறதுன்னு ஒருத்தர் சொன்னான். அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, அவங்களால ஓடுது, அது வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே. ஏன்னா இன்னும் 2-3 டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னரே வெளியுறவுத்துறை செயலாளர் வந்தவர் தான். அதனால அந்த இடத்துக்கு இவர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா சிறந்த நிர்வாகிகள்ல இவர் ஒருத்தர். டிப்ளமேட், ஹை லெவல் டிப்ளமேட், நாலேஜபிள் டிப்ளமேட். அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமனுக்கும் பதவி மாற்றி கொடுக்கப்படலாம். ஏன்னா சக்திகாந்த தாஸ் ஆர்பிஎக்ஸ் கவர்னர், தமிழ்நாடு கேடர், ஒரிசா கேடர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் கேடர் இருந்தார். பிரதமர் அலுவலகத்தில் பிரதமரின் செயலாளராக இருந்தார். நிதி மேலாண்மையில் சிறந்தவர். ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் இருந்தார். இதனால நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சலோ வீட்டுக்கு அனுப்பலாங்கன்னு அந்த மாதிரிலாம் தப்பா பேசக்கூடாது. ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தாச்சு, 5 ஆண்டு காலம் இருந்தாச்சு, 8 ஆண்டு காலம் இருந்தாச்சு, இன்னொருத்தர் கொடுத்து பார்ப்போமே அப்படின்றது. நிர்மலா சீதாராமன் மைட் கோ டு எஜுகேஷன். இங்கதான் விஷயம் வருது. இப்போ மனிதவள மேம்பாட்டுல நிர்மலா சீதாராமன் வருது. அதுதான் இந்த தர்மேந்திர பிரதான் மிஸ் பண்ணி குழப்பி கிழப்பி விட்டது. ஓகே. ஆனால் நிர்மலா கேட்கப்பட்டதான், மேடம் உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும், இப்போ ஃபினான்ஸ் இல்லைன்னா என்ன கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், ஆனால் மனித மேம்பாட்டினா குழந்தைகளுக்கு பசங்களுக்கு படிப்பு எடுப்பு நல்லா பண்ணலாம், அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவங்க அந்த மாதிரி. ஸோ நிர்மலா சீதாராமன் மேபி ரீப்ளேஸ் பை சக்திகாந்த தாஸ். அவங்க மனிதவள அதுக்கு போகலாம். அப்புறம் ஒரு 10 அமைச்சர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார் மோடி தேர்தல் பணியாற்றுறதுக்கு. காமராஜ் திட்டம் மாதிரி மோடி திட்டம்னு வருது. ஹர்தீப் சிங் பூரி பேர் ஆல்ரெடி ரிப்பேர் ஆகி போச்சு அந்த ஃபாரின் மேட்டர்ல. அதனால அப்படியே தள்ளி போட்டு வந்துருங்க, அவருக்கும் போதும்னு ஆகி போச்சு. ஸோ என்ன எடுத்து இப்போ அவர் இணையமைச்சர் தானே சார்? இணையமைச்சர் தான். இப்போ என்னன்னா யார் உள்ள வருவா அப்படின்னு ஒரு பேர் அடிபடுது. அது எவ்வளவு தூரம் உண்மை. தேஜஸ்வி சூர்யாவுக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்கிறதா கேள்விப்படும். ஓகே. அவர் ஒரு கேபினெட் போஸ்டே வர அளவுக்கு அவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன்னா கர்நாடகாவிலேருந்து நல்ல நிரூபிச்சிட்டார். ஸ்காலர். கர்நாடகாவுக்கும் எலெக்ஷன் வர போதில்ல. ஆமாம், எலெக்ஷன் வரும்போது கர்நாடகாவில் நல்ல பேச்சாளர், நல்ல இளைஞர், நல்ல நம்ம தமிழ் படம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர். நம்ம தமிழ்நாட்டின் மாப்பிள்ளை அவர். ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலம். அவர் நல்ல சிறந்த அமைச்சராக பயன்படுவார். இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா சரிங்க, என்னங்க இது வேடிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டில் 3 அமைச்சர், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், எல் முருகன், 3 பேருமே போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படிங்க இருக்க முடியும்? எல் முருகன் ராஜினாமா பண்றாரு. எல் முருகன் எடுக்கிறதா பேச்சு ரொம்ப நாள் அடிபட்டு வருது. அது பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில், மற்றபடி முருகன் மேலே ஒன்றும் குறவுன்னு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் எடுக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இது ஆக்சிடென்டல் கோயின்சிடென்டல் ஆக்சிடென்டான்னு தெரியல. 3 அமைச்சர்களும் ஒரே நேரத்தில் போற மாதிரி ஒரு சிக்கட்டான சூழ்நிலை வருது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கவில்லை. இவங்களுக்கு தேர்ந்த மாதிரி கிடைக்கவில்லை. சிபிஆரை கேட்டாங்களாம், சிபிஆர் 2-3 நேம்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே. அந்த எனக்கு என்னமோ சுற்றி வளைச்சு, ஏன்னா 2-3 பெண் நிர்வாகிகள் மீது கொடுக்கலான்னு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, கொடுக்கலான்னு பார்த்தபோது ஐவி ஒத்துக்க மாட்டேன்ச்சோம். ஐயோ சிக்கல் இருக்குன்ற மாதிரி, என்னன்னு நமக்கு தெரியல. அப்புறம் நயினார் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. அவருக்கு என்னத்தால அவருக்கு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. திரும்பி பொன்னாருக்கே ஏன்னா பொன்னார் மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருந்தவர். பொன்னார் என்ன சொன்னாலும் லஞ்சம் ஒழில அவரை பற்றி யாருமே தப்பாக சொல்ல முடியாது. 10 பைசா எடுக்காதவர். அதிகாரம் துஷ்பிரயோகம்னு சொல்லலாம், மூணுங்கிற ஆளை போட்டான்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் பரம்பரை கோடீஸ்வரர். அவருக்கு இந்த கட்சி பண்ணலாம், அதெல்லாம் தூய ஆர்எஸ்எஸ் வாக்கு. ஸோ அவர் மனசு நொந்திருக்கார், நம்ம ஒன்றுமே நடக்கல. ஸோ பொன்னாருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுறது இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசும் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. எப்படி எல்முருகன் திடீர்னு கொண்டாந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க. மத்திய பிரதேசிலேருந்து இம்ப்ளான்ட் பண்ண மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணி தமிழ். இப்போ ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்னு நீங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். ஆமா, அந்த மாதிரி ஒரு பிளான். அவன் என்ன பண்ணுவாங்க, மோடி என்ன பண்ணுவாங்க, அது யாரும் கிண்டல் பண்ணாங்க. கேபினெட் ரீஷபிள் பண்றதுக்கு முன்னாடி கட்சி லிஸ்ட் பாக்குறது இல்லையா அவரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் லிஸ்ட் பாக்குறாரு. வேடிக்கை சொன்ன எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரு ஐஏஎஸ் யாரு, ஐபிஎஸ் யாரு அப்படி பாக்குறாரு. அப்படி இருக்கும்பொழுது
2-3 ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பேரும் அடிபடுது. ஓகே. தமிழ் அதிகாரிகள் அடிபடுது. அவங்க கட்சி பிஜேபி அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க சாணப்பிரதியே கிடையாது. ஆனால் நல்ல நேர்மையான யார் சார் அந்த 2 பேர்? வரட்டும். அந்த பேரில் அடிபடுறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே வந்து நம்ம கிடைத்த தகவல் தான், எது கரெக்டாக நம்ம வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இது தமிழ்நாட்டிற்கு 1-2 நிர்வாகிகள், பொன்னார் மாதிரி, தமிழிசை மாதிரியோ, வானதி மாதிரியோ, கேடி ராகவன் மாதிரியோ, சக்கரவர்த்தி மாதிரியோ, வாடவர் இன்னொன்று அந்த மாதிரி ஒரு, இல்லைன்னா சி நரசிம்மன் ஹொசூர் எம்பியாக இருந்தார், அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் கொடுக்குறாங்களா அதுவும் தெரியல. இப்போ என்னன்னா இதுக்கு பிறகு ஒரே நேரத்தில் ஆளுநர் மாற்றமும் நடக்க போகுது. ஓ, தமிழ்நாட்டுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் கேபினட் ரீஷஃபிள், கவர்னட்டோரியல் ரீஷஃபிள் எல்லாம் ஒரே நேரத்தில் வரப்போகுது. ஓகே. தமிழ்நாடு 2 பேர் அடிபடுது. ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் மத்திய சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரா? தமிழ்நாட்டுக்கு வர யாரோ வந்து ஒரு ஐபி டைரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே சார், அவர் இல்லையா? தெரியல. 2 பேர் எனக்கு கேள்விப்பட்டது வந்து ரவிசங்கர் பிரசாத் அண்ட் பிரகாஷ் ஜவடேகர். பிரகாஷ் ஜவடேகர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். ஆமாம். இப்போ எந்த பதவியும் இல்லாமல் இருக்கார். அது ஒன்றும் ஒரு பதவி இல்லை. அது இடையில வந்து சுதான்ஷு திரிவேதி பேர் வேறு அடிபட்டது. அப்புறம் எல்லாம் சொன்னாங்களா, இல்லைங்க அவர் பார்ப்பனர், அது அங்கே போட்டால் சரிப்பட்டு வர்றது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் பேக் பனரில் வச்சுட்டாங்க. ஓகே. சுதான்ஷு திரிவேதி வந்து நம்ம ராஜ்நாத் சிங்கோட மகன் மாதிரி, அவர் வளர்ப்பு பிள்ளை மாதிரி ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே. திரிவேதி அதெல்லாம் திருப்பி தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கு ஆகுதுங்க, அப்புறம் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஆளுநர் ரவிசங்கர் பிரசாத் ஆர் பிரகாஷ் ஜவடேகரில் யாராவது ஒருத்தர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த தடவை மோடி வந்து புதுமுகங்களை நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அது பழைய முகங்கள் மீது கோபமா என்னன்னு தெரியல. புதுமுகங்கள் நல்ல செயல்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுனாலையும் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்காதவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு இப்போ ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர்லாம் ஆர்எஸ்எஸ் மீட்கள். அண்ணாமலையோ ஜெய்சங்கரோ நிர்மலா சீதாராமனோ ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆர்எஸ்எஸ் மீது மரியாதை உள்ளே இல்லைன்னு சொல்ல, பேக்ரவுண்ட் கிடையாது. ஆகவே இவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் விலகி இருந்து அக்ரெசிவாக, ஆர்எஸ்எஸ் அக்ரெசிவாக இருக்காது என்றைக்குமே. அது பாட்டுக்கு அமைதியாக போகுமே தவிர ஒரு நெருக்கு அடித்து பிடிக்க அந்த மாதிரி. மோடி ஸ்டைலே வேறு. மோடி ஸ்டைலே அதிரடி தடாலடி தான். அவர் டப்பு டிப்புன்னு அடிச்சுன்னு போகிறார். அதனால ஆர்எஸ் அவருக்கு முட்டிக்குது. ஆர்எஸ்எஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். ஸ்லோவாக அடிச்சு 100 மைல் ஸ்பீடில் ஓடு, வந்தே பாரத் வீட்டில் ஓடுன்னு மோடி ஓடுறார். அந்த மோடியோட ஓடக்கூடிய தகுதி படைத்தவர்களை தேடும் பணியில் மோடி ஈடுபட்டிருக்காருன்னு அர்த்தம். ஓகே சார். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் சார் டெவலப்மெண்ட்டு, குறிப்பாக நம்ம தமிழக முதல்வர் கர்நாடகாவுக்கு போக போகிறாருங்கிற ஒரு விஷயங்களாக பேசப்பட்டிருந்துச்சு. அதை கர்நாடகா தரப்பு உறுதிப்படுத்தலாங்க. தமிழ்நாடு தரப்பு சிஎம் ஆஃபீஸர்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளில வரல. ஆனாலும் இன்னைக்கு வந்து டிகேஎஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. கர்நாடகாவில் நிலைமை கொஞ்சம் சரியில்லை, இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு வந்து டிகேஎஸ் வந்து கேட்டிருக்காரு. ஏன் வந்து இந்த கர்நாடகா விஷயத்தில் வந்து ஆடுபுலி ஆட்டம் ஆடுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம்? தமிழ்நாடு கர்நாடகா இன்றைக்குமே இணைஞ்சு செயல்பட்டு தான். எம்ஜிஆர் மட்டும்தான், எம்ஜிஆர் இருந்த ஒரே ஒரு காலம் மட்டும்தான் அவர் போய் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் உங்கள் வீட்டிலன்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் தண்ணியை வாங்கிட்டு வந்தார் குண்ட்ரா வீட்டில். அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர் வந்து நம்ம கலைஞர்ட்டையும் பார்க்கல, ஸ்டாலின்ட்டையும் பார்க்கல, ஜெயலலிதாலாம் கன்ஃபரன்ஸ் சண்டை போட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து சண்டை போடக்கூடாதுன்ற விஜய் சொன்னதான், நம்ம தமிழ்நாட்டு உரிமையை நம்ம கேட்டு பெறதுல எல்லா ரைட்ஸும் நமக்கு உண்டு. சண்டை வாய் தகராறு வேண்டாம். ஏன்னா அது காங்கிரஸ் இமேஜை பாதிக்கும். கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறேன், யாரும் தாவேக்காலேருந்து காவேரியை பற்றி பேசாதீங்க. கமெண்ட் ஒரு மந்திரி ஓடி போட்டார் பற்றி பேசவே இல்லையே. புஷி ஆனந்த் அவர்தான் துறை அமைச்சர், ஒரு வார்த்தை ஓடி போட்டார். என்ன விஷயம் பேக்ரவுண்டு? வாயை பிடுங்குவாங்கன்னு தெரியாது, வாயை தரக்காதீங்கன்ற விஜய். காவேரினா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுங்க, நான் பார்த்து எங்கிட்ட விட்டுருங்க. விஜய் நல்லா பொறுப்படுத்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டாரோ. ஃபோனில் கூப்பிட்டு டிகேஎஸ் பேசியிருக்காரு விஜய். சொன்னால் என்ன டிகேஎஸ் மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னா அவர் 2 பேர் நண்பர்கள், ஏஜ் குரூப்போடவர். என்ன இப்படி பண்ணிட்டீங்களே தமிழ்நாட்டில் வந்து? நான் இல்லை, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்போ விஜய் சொன்னால் எங்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது, நான் எல்லாம் இமெயிலில் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்,
நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறதா பண்ணுங்க, அதை பற்றி இல்லை. பட் என்னுடைய துறை செயலாளர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி அதெல்லாம் உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? தமிழ்நாட்டுக்கு உண்டான நியாயத்தை நான் கேட்குறோம். அது நீங்கள் வந்து இட்ஸ் நாட் வெரி ஐ எம் அப்பீலிங் டு யூ, வெரி அன்ஃபேர் மிஸ்டர் டிகேஎஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ இட்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது என்னன்னா அதுக்குள்ள இது அரசியலாக்கப்படுகிறதா என்றால் அரசியலாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் திமுகவில் தொடங்கி விசிகாலேருந்து திகாலேருந்து எல்லா கட்சியும் வந்து போராட்டம் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் கொடுத்துட்டு வருது. இது வந்து அதான் விஜய் சொன்னாரா டிகேஎஸ்ட, நீங்கள் இஃப் யூ லீவ் அலவ் திஸ் டு ஹேப்பன் இட் ஸ்னோபால் இன்டு கன்ஃபரன்டேஷன் தானோ. ஸ்னோபால் இன்டு கன்ஃபரன்டேஷன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பேசுகிறார் விஜய். ஸ்னோபால் இன் கன்ஃபரன்டேஷனா ஒரு நீர் மாதிரி ஆகிடும். காங்கிரஸ் வெளியில் போய்டும், அது வெளில வந்துடும், இது வந்துடும், சண்டை வந்துடும். அவன் டிஎம்கே வந்து குளிர் காய்வாங்க. ஐயோ தமிழ்நாட்டுக்கு வஞ்சி பண்ணிட்ட விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டார்ப்பா, ஏமாத்திட்டார்ப்பா, எழுதி கொடுத்துட்டாருப்பா, கர்நாடகாலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேண்டாம், லெட்ஸ் சால்வ் இட் நவ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது என்னன்னா இது வந்து காங்கிரஸ் மனசு வைத்தால் நடக்கும். ஆனால் காங்கிரஸ் டிகேஎஸ் சொல்லுமான சொல்லாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில கொள்கைகள் முடிவு செய்யணும் காங்கிரஸோட கொள்கை. அன்றைக்கி யாரும் வேணுகோபால்கிட்ட கேட்டாங்களா, வேணுகோபால் சொன்னாங்க நாங்கள் வந்து மாநில கொள்கைகளை தலையிடுறதாவே இல்லை. கேரளாவில் ஒரே அடிதடி சண்டை நடக்குது, தலையிட மாட்டோம். ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் என்டிஏ எதிர்க்கணுமா, பிஜேபி எதிர்க்கணுமா, டிஎம்கே எதிர்க்கணுமா, அதெல்லாம் பண்ணுவோம். ஸ்டேட் லெவல் அந்தந்த ஸ்டேட்டில் நாங்கள் விட்டுறோம். இது அவங்க வந்து ஒரு கழுவி விட்டுற மாதிரி இருந்தால் கூட காங்கிரஸோட நிலைப்பாடு 50 ஆண்டுகளாக இதான். ஓகே, கலைஞரே சொன்னார் என்கிட்ட, காங்கிரஸ் சொன்னால் கேட்க மாட்டேன்றாயா, என்ன சார் சிஎம் கேட்க மாட்டாயா, உனக்கு தெரியாதியா, அவன் டெல்லி சொன்னால் கேட்க மாட்டான், அவன் நம்ம சட்டம் போடுற கேட்க மாட்டான், கலைஞரே சொல்லிருக்காருங்கிட்ட. ஸோ இது வந்து மாற்று கருத்துக்கள். காங்கிரஸ் தலைவர்கள் கர்நாடகாவில் எடுக்கும் முடிவை மாற்றுவதற்கு டெல்லிக்கு உரிமை கிடையாது. ஓகே, அதிகாரம் இல்லை. இவங்களா பேசி தீர்த்து குண்டுதா மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆனா கர்நாடகாவில் எங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்களே. கர்நாடகாவில் தண்ணி இல்லைன்னு கூச்சல் போடுறாங்க. அது அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு அது வந்து ஹைட்ராலஜிஸ்ட்டும் அந்த நீர் மேலாண்மையோட இண்டிபெண்ட். நான் என்ன கேட்குறேன், காவேரி மேலாண்மை வரேன்னு வச்சுங்க, என்ன பண்ணுது? ஒன்று காணும். தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, திறந்து விட மாட்டோம். பாடியா இல்லை சார், நீங்கள் வந்து தயவுசெய்து லெஃப்டில் போங்க சார், ரைட்டில் போகாதீங்க சார் சொல்கிறேன். லெஃப்டில் போனால் 2000 ரூபா ஃபைன் அப்படின்னு பயந்து லெஃப்டில் போவோம். லெஃப்டில் நீ லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம், சென்ட்ரலையும் போகலாம், நடுலையும் போகலான்னா அந்த மாதிரி இந்த பாலாண்மைக்கெல்லாம் பவர் கிடையாது. டூத்லெஸ் ஆர்கனைசேஷன், பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு. ஸோ அவனுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். அதையும் விலைக்கு வாங்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்க விஜய் தயாரா இல்லை. அதே நேரத்தில் கர்நாடகாவோட சண்டை போடவும் அவர் தயாரா இல்லை. ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ண பார்க்குறாரு. அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். அதாவது பாம்பும் சாகக்கூடாது, குச்சியும் உடையக்கூடாது. ஏன்னா அவர் கர்நாடகாவோட சண்டை போட்டா காங்கிரஸ் வெளில போயிடும். ஓகே, அவர் காங்கிரஸ் காத்துட்டு இருக்கு ஏதாவது சொல்லி பண்றதுக்கு. எப்படி சார் வெளில போவாங்க? 2 அமைச்சரை கொடுத்துருக்காங்க. எப்படி மகாபலிபுரத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். பில்லே கொடுக்காம போயிட்டாங்க. 2000 பேர் சாப்பிட்டு டிடிடியில் பில்லை கொடுக்காம போயிட்டாங்க. அவர் ஒரு அமைச்சர் ராஜேஷ்குமார் மேலே குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கு. அந்த புகார் சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டுது. 2000-3000 பேர் இப்போ பில்லு கொடுக்காம சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கே? மகாலிபுரத்தில் ஏதோ கான்ஃபரன்ஸ் போட்டாங்க காங்கிரஸில். ஓகே, காங்கிரஸில் ஒரு மாநாடு போட்டாங்க. அதில் போய் யாரும் டிக்கெட்டுக்கெல்லாம் ஒன்றும் வாங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அவன் போட பண்ணி டிடிடி மந்திரி காங்கிரஸ் மந்திரி தானே, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தான். அது போட்டு நல்லா போட்டு தீட்டி விட்டாங்க. அது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது இவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் அமிக்கபிளாக செட்டில்மெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு வேடிக்கை பார்க்கணும். சார், விசிக மாநாடு, ஒரு தமிழ் தேசிய மாநாடு நடத்த போகிறாங்க. அதற்கு சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ப்ரெஷர் பண்ணுவதாக தகவல். வருவாரா? ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய மாநாடு ஒன்று விசிக தலைவர் திருமாவளவன் பண்ணுறாரு. திருமாவளவன் அடிக்கடி இந்த மாதிரி மாநாடுலாம் பண்ணுவார். அவருடைய கொள்கை பிடிப்பாளர், அவருக்கு தமிழ் தேசியம் பிடிக்கும். அது இல்லாமல் இப்போ ஏன் அதை பண்ணுறாருங்கிறது ஒரு காரணம் இருக்குது. தமிழ் தேசியத்தை சீமாட்டேருந்து பிடுங்கணும்னு பார்க்குறாரு அவர். ஓகே, பிடுங்கிட்டு இவர் அதை ஒரு மையப்படுத்தி பண்ணலான்ற மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா இப்போ அவரோட கால்குலேஷன் பிரகாரம் சீமானும் திமுகவும் நெருங்கிட்டு வருது. அவர் கால்குலேஷன் பிரகாரம்
நாளைக்கு சீமானை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக ஒரு இடைத்தேர்தலில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நிலைமையில இருக்கலாம். எது உண்மையாக நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. அதை முளையிலேயே தடுக்கணும்னா தமிழ் தேசியத்துக்கு நானும் சொந்தக்காரன். ஏன்னா ஆகஸ்ட் 17 முன்னாடி இடைத்தேர்தல் வருமானு டவுட்ஃபுல். ஆகஸ்ட் 17 அவருடைய பர்த்டே எனக்கு 7th பர்த்டே இல்லை, விஜயை கூப்பிடலான்னு ஒரு ஐடியா இருந்தது திருமாவளவனுக்கு. விஜய்கிட்ட போய் அப்ரோச் பண்ணாங்களாம், ஐயா நீங்கள் வந்து தமிழ் தேசிய கலந்துங்கன்னு. அவர் விஜய் வந்து பதில் சொல்லலாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ்காரெல்லாம் விஜய் வந்து நீங்கள் போகக்கூடாது ஐயான்னு ஒரு விண்ண போச்சுருக்காங்க. ஏன் விண்ண போச்சிருக்காங்கன்னா அது வந்து தீவிரவாத மாநாடு, அப்புறம் வந்து மற்ற ஏதோ கட்சியெல்லாம் ஆதரிக்கிறது, தேசத்திற்கு எதிரானவர்களோட இதை தொடர்பு வைத்துக் கொள்ளுது, அந்த மாதிரிலாம் ஏதோ சம்திங். இது உலகம் உண்மை நமக்கு தெரியாது. சரி, தமிழ் தேசியம் என்பது ஒரு நல்ல கான்செப்ட். ஆனால் தமிழ் தேசியத்தை நீங்கள் பல்வேறு கோணமாக பார்க்கலாம். நல்ல குணமாக கெட்ட குணமாக பார்க்கலாம். அவங்க பார்வையை பொறுத்து. அவங்க இலங்கை ஃபேக்ஷன் ஒரு பார்வையாக வச்சிருக்காங்க, இலங்கை பார்வையை வச்சிருக்காங்க, ராஜீவ்காந்தி பார்வையை வச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் இது என்னன்னா, இப்போ விஜய் வந்து காங்கிரஸை பகிச்சுப்பாரா விசிகா பகிச்சுப்பாரா? ரெண்டு கேள்வி. காங்கிரஸ் தான் 4 எம்எல்ஏ இருக்கு, விசிகா 2 எம்எல்ஏ இருக்கு. அது கணக்கு விட்டு எம்எல்ஏ கணக்கு தான். எம்எல்ஏ கணக்கு விட்டுருங்க. எம்எல்ஏ கணக்கை மீறி நட்பு கணக்குன்னு ஒன்று இருக்கு. இஸ் க்ளோஸ் டு திருமா. விசிக தலைவர் மீது விஜய் ரொம்ப மரியாதை வச்சிருக்கார், ரொம்ப அன்பு வச்சிருக்கார். அதெல்லாம் மனமாச்சரியங்கள் இருந்தாலும் அது தனி ட்ராக். அது ஸோ விஜய் போகணுமா போகக்கூடாதாங்கிற டிபேட்டு தாவேக்காவை விட காங்கிரஸ்ல அதிகமாக போயிட்டு இருக்கு. இது என்னன்னா திமுக கூட்டணி இதுதான் இருக்கிறோம் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்கு. சரி, அப்ப ஸ்டாலினுக்கு கொண்டு வேண்டியதானே. ஏன்னா மதுவர் மாநாடுக்கு என்ன பண்ணாரு, அதிமுக கூப்பிட்டேன்னாரு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஆமா ஆமா. அலண்டு போச்சு டிஎம்கே கூடாரமே காலியா போச்சு. அப்ப டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. மதுவர் மாநாடு அதிமுக கூட வேணாரு, பயங்கர பப்ளிசிட்டி. இது பப்ளிசிட்டி கௌதரம் பண்ணாரா வேற விஷயம். ஆனா அதிமுக யாரும் போல, அது வேற யாரும் போல. அந்த மாதிரி என்ன பண்ண, திடீர்னு விஜய் வராரா இல்லையா, நான் ஸ்டாலினை கூப்பிட்டு வந்துட்டாருன்னா ஸ்டாலின் கலந்து பாரு. அதான் அவரோட ராஜதந்திரம். ஓகே. ஸ்டாலின் விசிகே மாநாட்டில் கலந்துட்டு பேசினார்னா கூட்டணி என்ன ஆகும் அடுத்த கேள்வி. ஆமா. இதெல்லாம் இது போய் பப்ளிசிட்டிக்காக இப்படி திரும்ப பண்றாரா, பப்ளிசிட்டிக்காக பண்றாரா இல்ல இதோட ஜோக்குங்க. சமூக நீதித்துறை என்பது அறிவித்தப்பட்ட பிறகுதான் அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்றார்னு உங்களுக்கு தெரியும். ஆதி திராவிடர் நலத்துறைன்னு அவர் மினிஸ்டர். ஆனா இவர் மினிஸ்டர் ஆன பிறகுதான் துறை பேர் மாத்தினாங்க. ஆனா துறை பேர் ஆதி திராவிடர் இல்லை, சமூக நீதித்துறை என்று திருமாவிடமும் வன்னியரசு கூறப்பட்டது. இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஆதாரங்கள் டிவி கேட்டு இருக்கு. அதை வாங்கிட்டு அமைச்சரா உக்காந்துட்டு பதவி போட்டுட்டு விசிட்டிங் கார்டு போட்டுட்டு நேம் பிளேட் போட்டுட்டு ஆஃபீஸில் போர்டை போட்டுட்டு திடீர்னு இப்போ நான் வந்து ஆயுதாவிடர் தான் ஒன்றும் சமூக நலத்துறை வேண்டான்னு கேட்டிங்கன்னா அப்போ சமூக நீதிக்கு எதிராக நீங்கள் போகிறீங்களான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க நீ சொல்லுங்கள், ஹரிஜன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. ஹரிஜன்ற வார்த்தையை சொன்னது மகாத்மா காந்தி. அவர் காலகட்டங்களில் அது பொருந்தும். அந்த காலகட்டங்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சமூக நீதித்துறைங்கிறத விட அந்த ஆதிதிராவிடங்கிற பேர் வைப்பதற்கே ஏகப்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அதன் காரணமாக அந்த பேர்லயே நீடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரவிக்குமார் அவருடைய ஸ்டாண்டாகவும் இருக்கு, திருமாவளுடைய ஸ்டாண்டாகவும் இருக்கு. சமூக நீதினா என்ன? எல்லாம் உள்ளடக்கினது தானங்க. சமூக நீதி என்பது சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய நீதி. சிம்பிளா சொல்லணும்னா யாரும் உயர்ந்த தாழ்ந்தவன் கிடையாது. மனிதனா பார்க்கணும். நிறத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ எந்த பாகுபாடும் கூடாதுங்கிற சமூக நீதி. அந்த சமூக நீதி எதிர்க்கிறீங்கன்னா அப்போ ஒரு குலத்தை தூக்கி பிடிக்கிறீங்களா நீங்க? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? ஆர்குமெண்ட் நேச்சுரல் பை கராலரி வரும் உங்களுக்கு, அந்த கேள்வி வரும். இது என்ன போச்சு, திரும்ப வந்து பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. அப்புறம் வந்து அவர் அடிக்கடி சொல்லலாம், இவரை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுக்கினீங்க சீமான, ஏன்னா போய் துரோகின்றீங்களே. யார் அவர் துரோகின்னு சொன்னா? யாரும் துரோகின்னு சொல்லியே. டிஎம்கே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேசும் அதெல்லாம் பெருசாக எடுத்துட முடியுமா? ஸ்டாலின் ஒரு துரோகின்னு சொன்னாரா? இல்லை அது இல்லை. இவரே வந்து என்ன துரோகின்னு சொல்றாங்க, என்ன அப்படி சொல்றாங்க, இது சொல்றாங்க. நான் வந்து பேசாமல் இருப்பதே நல்லது, இதை பேச மாட்டேன். அதிமுக சிதைக்கப்படுவதை விரும்ப மாட்டேன், கவலைப்படுகிறது. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது விட்டுருக்கார். அதிமுக சிதைக்கப்படுவதை விரும்பவில்லை.
இஸ் கன்ஃபியூஸ்ட், செனிலிட்டியா என்னவோ தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த தமிழ் தேசிய மாநாடுக்கு விஜய் போகவில்லை என்றால் முந்தி சென்று முதலில் அமர்வர் ஸ்டாலினாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது அவருடைய அரசியல் பயணத்திற்கு ஒரு தூண்டுகோலாக அமையுமானா கிளீனாக யூஸ் பண்ணிப்பாருன்னு அர்த்தம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் ஆரம்பித்து இந்திய அரசியல் வரைக்கும் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். நேர்மையாக கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.